எப்படி இருக்கீங்க ரமேஷ்? நான் நல்லா இருக்கேன்னா. ஆமா மகேஷ் அண்ணா, என்ன இவ்ளோ பால் கேனு? பால் வியாபாரம் நல்லா போகுது போல. ஆமா, எத்தனை மாடுன்னு நீங்க வச்சிருக்கீங்க? கண்ணு குட்டிங்களோட சேர்த்து மொத்தம் 25 மாடுகள் வச்சிருக்கேன். நீங்க வச்சிருக்க எல்லா மாடுகளும் பால் கறக்குதானா? இல்ல, 25 மாடுகள்ல 5 மாடு 8 மாசம் கர்ப்பமா இருக்கு. மகேஷ் அண்ணா, அப்படி உங்க மாட்டுக்கு பால் உற்பத்தியாக நீங்க என்னதான் பண்றீங்க? மாட்டுக்கு அப்படி என்னென்ன தீவனம் போடுறீங்க? உங்களால மட்டும் எப்படி முடியுது? நாங்க என்ன பண்ணாலும் 2-3 கேன் கூட தாண்ட மாட்டேங்குது. இங்க பாருங்க சுரேஷ், கால்நடை வளர்ப்புங்கிறது நம்மளுடைய பொறுப்பு. என்ன மாதிரியே நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் நிறைய பால் உற்பத்தியே பண்ணலாம். நிஜமாவா? ஆமா, வாங்க அது எப்படின்னு சொல்றேன். நான் இந்த பால் பண்ணைய வெறும் 5 மாடுகளோட ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இது உண்மையிலேயே பெரிய விஷயம்னா. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? அந்த ரகசியத்தை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லலாம்ல? அடடா, இதெல்லாம் ஒன்னும் பெரிய ரகசியமே இல்ல. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதோட சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அப்படி என்ன சூட்சுமனா அது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபார்மோட எக்கனாமிக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வேலை செய்யுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸா? அப்படின்னா என்னன்னு? ஃபார்ம் எக்கனாமிக்ஸ்னா நீங்க ஃபார்ம்ல போடுற முதலீடோட கணக்கு. வரவு செலவா? ஆமா, இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம பண்ணையோட லாப நஷ்டங்களை முடிவு பண்ணும். முதல் விஷயம் செலவு, 2வது விஷயம் வரவு. உதாரணத்துக்கு இந்த பால் பண்ணையில 15 லிட்டர் பால் கொடுக்கிற 10 மாடுகள் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு மாசமும் இந்த பண்ணைக்காகிற செலவையும், மாட்டை பராமரிக்கிற செலவையும், ஃபார்மோட தினசரி செலவையும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மாட்டோட தீவின செலவு இருக்குல்ல, தவிடு, வைக்கோல், புல்லு, மின்சாரம், தண்ணி, மாட்டோட மருத்துவ செலவு, தொழிலாளிக்கு கொடுக்கிற சம்பளம், இதர செலவு, இது எல்லாத்தையுமே மாச செலவா கணக்கிடணும். அடுத்து நான் சொல்ல போறது பால் வியாபாரத்துல வர வரவை பத்தி. பண்ணைய பொறுத்த வரைக்கும் முக்கியமான வரவுங்கிறது பால், அப்புறம் மாடு ஈண்டெடுக்கிற கண்ணுக்குட்டியும் அப்புறம் காளையும் தான். பொதுவா ஒரு வருஷத்துக்கு ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டியும் தோராயமா 305 லிட்டர் பாலும் கொடுக்கும். அப்படி பார்த்தா 10 மாடு 15 லிட்டர் பாலை 305 நாளைக்கு கொடுக்கும்னா வருஷத்துக்கு 45,750 லிட்டர் ஆகும். கூடவே 10 குட்டிகளும் லாபம். அப்படி பார்த்தா நிறைய லாபம் கிடைக்குமே. நிச்சயமா லாபம் கிடைக்கும் தம்பி. ஆனா வருஷம் முழுக்க ஒரே அளவுல பால் கிடைக்காது. என்ன அப்படி சொல்றீங்க? எல்லா பசுக்களுக்கும் கருவுறுதல் விகிதம் சரியா இருந்தாதான் சாத்தியம். நாம அத வருஷம் உறுதிப்படுத்தி ஆகணும். சில சமயங்கள்ல பசுவோட மலட்டுத்தன்மையால பாலோட அளவு குறையலாம். இதுல முக்கியமான விஷயம், மாடுகளால கன்றுவை ஈன்றெடுக்க முடியலன்னா அந்த பசு அடுத்த 3 மாசத்துக்கு கருவுறுதல்ங்கிறது சாத்தியமாகாம போகும். ஒருவேளை இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா கரு உருவாகுதலுடைய காலமும் குறையும், வருடாந்திர பால் உற்பத்தியும் குறையும். ஒரு பசுவோ இல்ல கன்றோட சேர்ந்த பசுவோ ஒரு மாசத்துக்கு 305 லிட்டர் பால் தரும். ஆனா இதுல கருவுறுதல் விகிதம் குறைஞ்சாலோ, 2 மாசத்துக்கு கருவுறுதல் தாமதம் அடைஞ்சாலோ அது மலடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா வருஷத்துக்கு 9,000 லிட்டர் பால் வீணாகும். கூடவே கன்று குட்டிகளுடைய எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிடும். அந்த மாதிரி மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய பசு நம்மகிட்ட இருந்தா நம்ம லாபம் குறைஞ்சி நஷ்டம் அதிகமாகும். இத சரி பண்றதுக்கு என்னென்ன வழி? மின்ஃபா கோல்டு. இந்த மின்ஃபா கோல்ட தினசரி தீவனத்தோட கொடுக்கும்போது அதோட கருவுறுதல் சிறப்பா இருக்கும். பாலுடைய தரமும் உற்பத்தியும் அதிகரிக்கும். சுரேஷ், நான் என்னுடைய பண்ணையில அதனாலதான் வருஷம் முழுக்க என்னுடைய பசுக்களுக்கு உயர்தரமான தீவினம் அப்புறம் மினரல் சப்ளிமெண்ட்ஸும் நான் கொடுப்பேன். ஏன்னா பால் பண்ணையில இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மினரல்ஸ் குறைபாடு இருக்கிறது சகஜம். இந்த மினரல்ஸும் சப்ளிமெண்ட்ஸும் கருவுறுதலை உறுதிப்படுத்தவும் பால் உற்பத்தி தரத்தை அதிகரிக்கவும் முக்கிய பங்கு வகிக்கும். அதனாலதான் நான் என்னுடைய பசுக்களுக்கு வருஷம் முழுக்க மின்ஃபா கோல்டு கொடுப்பேன். மின்ஃபா கோல்டுல நவீன சிலேஷன் நுட்பம் அப்புறம் MMHA இது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால பசுக்களுடைய குடல்கள்ல மினரல்ஸ் உடைய தன்மை அதிகமாகும். மின்ஃபா கோல்டோட கோகோ வெனிலா டேஸ்ட் பசுக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால மின்ஃபா கோல்டுடைய தீவினத்தை கொடுக்கும்போது முழுசா சாப்பிடும். மின்ஃபா கோல்டுல இருக்கக்கூடிய மினரல்ஸும் விட்டமின்ஸும் பசுக்களை ரொம்ப ஆரோக்கியமா பாத்துக்கும்.
தினமும் மின்ஃபா கோல்ட தீவனத்தோட கொடுக்கும்போது ஊட்டச்சத்துக்களால் வரக்கூடிய கருவுறுதல் குறைபாடு விகிதமும் முழுமையா நீங்கும். நம்ம பசுக்களுக்கு உயர்தரமான பாலும் அதிக அளவுல உற்பத்தியாகும். மின்ஃபா கோல்ட தினசரி தீவனமா எடுத்துக்கும் போது உங்க பால் பண்ணையில வருஷா வருஷம் ஒவ்வொரு பசுமாடும் கண்டிப்பா ஒரு கண்ணுக்குட்டியும் நிறைய பாலும் உற்பத்தி பண்ணும். மகேஷனா, இந்த ஃபார்மோட எக்கனாமிக்ஸும் பசுவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் இப்ப எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இன்னில இருந்து நாங்க எங்களுடைய பசுக்களுக்கு மின்ஃபா கோல்ட கொடுக்க ஆரம்பிப்போம். எங்க பால் பண்ணை மூலமா லாபம் ஈட்டவும் ஆரம்பிப்போம். மின்ஃபா கோல்ட பயன்படுத்துங்க, உங்க பால் பண்ணையில லாபத்தை ஈட்டுங்க.